ஆமாம். சரி சரி சரி. சரிங்க. வணக்கம். தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பின் சார்பாக அதனுடைய மாநில செயற்குழு எடுத்த முடிவின்படி இன்றைக்கு 9/12/2024 தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் பணிபுரியக்கூடிய களப்பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவது என்று தீர்மானித்து அதன்படி தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் இன்று நில அளவை களப்பணியாளர்களுடைய பணிகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை வட்டத்திலே மாவட்ட செயலாளர் ராமசாமி மற்றும் இங்கே இருக்கக்கூடிய கோட்ட செயலாளர் முத்துமணி ஆகியோருடைய தலைமையிலே இந்த காத்திருப்பு போராட்டம் நடைபெறுகிறது. இதற்கான நோக்கம் காரணம் என்னவென்றால் அரசின் கவனத்தை ஈர்ப்பது. அரசாங்கம் எங்களோடு கடந்த ஆண்டு பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தின் காரணமாக பேச்சுவார்த்தை நடத்தி அதன் அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும், மேலும் எங்களுடைய புதிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெறுகிறது. அதில் முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இங்கே தமிழகம் முழுவதும் நில அளவைத்துறையில் பணிபுரியக்கூடிய களப்பணியாளர்களுடைய பணிச்சுமை என்பது கணக்கிலடங்காத வகையில் போய்கிட்டு இருக்கு. ஆகவே களப்பணியாளர்கள் நில அளவை களப்பணியாளர்கள் உட்பிரிவு பட்டா மாறுதல் பணிகள் தவிர புல எல்லை அளத்தல், ஆக்கிரமிப்பு அளத்தல், உயரதிகாரிகளுக்கு புலத்தணிக்கைக்கு உடன் செல்லுதல் போன்ற பல்வேறு பணிகளை செய்கிறோம். ஆனால் எங்களுடைய இயக்குனர் உட்பிரிவு பட்டா மாறுதல் பணிகளை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு கடுமையான ஒரு பணி நெருக்கடியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். அதை தவிர்க்க வேண்டும். நிலாளவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும், அது ஒரு கோரிக்கை. அதன் பின்னர் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிலாளர்களுடைய இன்றைக்கு அரசாங்கத்திலே அரசாணை எண் 10 என்பது ஒரு அரசு ஊழியர்களை 3 ஆண்டு ஒரு முறைதான் பணிமாறுதல் செய்ய வேண்டும். அதுவும் பள்ளி ஸ்கூலிங் நடக்கக்கூடிய நேரங்களில் பணிமாறுதல் செய்யக்கூடாது என்று இருக்கிறது. அதனை புறக்கணித்து இன்றைக்கு நில அளவைத்துறையிலே அவர்கள் எந்த நேரத்திலும் யாரை வேண்டுமானாலும் பணிமாறுதல் செய்யலாம் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அதை தவிர்க்க வேண்டும். ஆய்வாளர், துணை ஆய்வாளர் ஊதிய முரண்பாடை களைய வேண்டும் உள்ளிட்ட 9 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த காத்திருப்பு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அடுத்ததாக 19/12/2024 அன்று ஒரு நாள் தற்செயல் விடுப்பு போராட்டமும், அதிலும் இந்த அரசாங்கமானது எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை சரி செய்யாவிட்டால் வரக்கூடிய ஜனவரி 22, 23 ஆகிய நாட்களிலே 2 நாள் வேலை நிறுத்தம் என்பது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. ஞா. ஸ்டான்லி, மாநில பொருளாளர், தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு.